கைஸ் தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல, ஓப்பன்ல தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு காலையில் 6 மணிக்கு என்னோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். போகிற வழில பைக்குக்கு ஒரு 300 ரூபா பெட்ரோல் போட்டேன். போகிறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து தான் இந்த பெட்ரோல் அமௌண்ட்டு. போகிற வழில 2 டோல்கேட் வரும். நீங்கள் கார் எடுத்து வந்தீங்கன்னா ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 டோல்கேட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது சென்னையிலேருந்து தடா வாட்டர் ஃபால் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கிங் நடக்கும். இந்த இடத்துல வந்து என்ட்ரி டிக்கெட்டு அண்ட் பைக்கு பார்க்கிங் சார்ஜ்லாம் இங்கே நீங்கள் பே பண்ணுற வேண்டியதான். ஜிபேலே பேமெண்ட் பே பண்ணலாம், இல்லை கேஷாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது நேச்சுரலுக்குள்ளே, அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது செம்ம ஒரு ஃபீலுங்க. அது சொல்லதுக்கு வார்த்தையே இருக்க, செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து சம்மர் டைம்னால இந்த இடத்துல வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருந்தது. நீங்கள் வரும்போது தண்ணி பாட்டில் அண்ட் லஞ்சை நீங்கள் கையிலே கொண்டு வந்துடுங்க, ஏன்னா அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்க்க போகிறது ஃபேமிலிக்கான ஸ்பாட்டு. இந்த இடம் வந்து ஃபேமிலிக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமே சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல சேஃப்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் குளிச்சு முடிச்ச பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம் பக்கத்திலே இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஏற்ற ஒரு பிளேஸாகவே இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபால்ஸ்க்கான ரூட்டு. இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங் பண்ணணும், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த ரூட்ல டிராவல் பண்ணுங்க. இல்ல நான் அதிகமா நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த டேம் பக்கத்துல நீங்க ரிலாக்ஸா வந்து அந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களை ட்ரெக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, ஏன்னா போற ரூட் அந்த அளவுக்கு அட்வென்ச்சரா இருக்கும். ஏன்னா போறது வந்து பாதமே இருக்காது, ஃபுல்லா பாறையில வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட். நாங்க சம்மர் டைம் வந்தனால இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸோட லெவல் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. நீங்க டிசம்பர் மாசம் டைம் வந்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பை பாய்.